ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு என் கை பார்த்துட்டு. Oh yeah, 6 seconds வருது. Hi. வினோஷா, Sujitra, we are in Siraman. yes Siraman 2 இது இல்ல இது சொன்னா இல்ல 2 காமிச்சிருக்கேன். ஹாய் கம்ச்சா ஹாய். காஃபி குடிச்சு I mean chocolate drink குடிச்சிட்டு இருக்கோம். we had a திருவிழா today. That was fun. Very cozy temple. Most important, சாப்பாடு was good. One of the best. Honestly, it was like கல்யாணம் சாப்பாடு, திருவிழா சாப்பாடு, வீட்டு சாப்பாடு, But vegetarian mix. ஆமா of course. சூப்பரா இருந்துச்சு. I mean வெஜிடேரியனா மாறலாம். இது அண்ணாட கிடைச்சா. ஆனா ஒரு முட்டை இல்லனா ஒரு நெத்திலி பூரி தான் நல்லா இருக்கும். many கொஞ்ச நாளா நான் அட்டாமிக் பிசினஸ் ரொம்ப ஆக்டிவா தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா ஒரு கன்சியூமரா இருக்கிறேன். இப்பதான் ஒரு 1 இயரா பிசினஸா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த 1 இயர்ல நம்ம சுஜி அக்காவும் நம்ம கூட ஜாயின் பண்ணி ஒரு கன்சியூமரா டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் இதுல பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப சிறப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்களுமே அதை டேக் ஓவர் பண்ண போறாங்க, இந்த நெட்வொர்க்கிங் பார்ட். ஸோ சொல்லுங்க, இந்த தைரியத்துல நீங்க MLM செய்றீங்க? I'll tell why I'm choosing this product to use first. Okay. ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் நான் போயிருக்கேன் ஃபேஸ் வாஷ்க்கு. ஆனா after me using the face wash, it always become very itchy, like very bad, and acne, all kind of nonsense all over my face. But your skin is very sensitive. Yes, but touch wood, after using this particular brand of face wash and that oil, touch wood, no itchiness, no rashes, nothing. And on top of it, I'm getting back to my old skin, which is actually yellow, not brown. Okay. Yellow. Langsat color. Langsat. பொறுக்கும்போது இப்படி இருந்த. ஆமாவா? போட்டோ போடுவோம் நம்ம. Okay. So that was the main thing why I actually thought of doing this. I think many people struggle. நானுமே வந்து என்னோட early 20s எல்லாம் வந்து மூஞ்சி ஃபுல்லா ரொம்ப நிறைய acne இருக்கும். You can see the scars still now. One thing, this one is not because of anything. This one is because of accident. I just need to leave for that. Yes, Christmas Eve அதுமா இவங்க போயிட்டு ஒரு மடார் ஒரு சடார் ரொம்ப என்ன மாரம்பேடா மாரம்பேட் மீனா ரம்பேட் மீனா ரம்பேட் cute. But okay then பேசலாம் முடியுது. No, I just want to tell because they might say that why is the face like that when she says about the face one is working. This one has nothing to do with that. பசங்களா இப்படி எல்லாம் யோசிப்பீங்க? நம்ப முடியாது. ஆக்சுவலி இப்ப பாருங்க, நானுமே அந்த ஸ்கின் கேர் எல்லாம் பாய்க்கிறேன். உடனே அப்ப மூஞ்சி பலன்னு இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. நீங்க என்ன பாக்கணும்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நீங்க பாக்கல, என்ன விஷயம்னா என்னோட early 20s எனக்கு அவ்வளோ லோ கான்ஃபிடென்ஸா இருக்கும் about my skin because of all this acne. அப்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் acne இருக்கும். And in the holes you can never kind of repeat, I mean fix it fully unless you go for laser or expensive treatments, right? So நம்ம இருக்கப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. நம்ம இப்போதைக்கு yes. So 2026 கதை மாறப்போகுது. பைசா அத மாத்தறதுக்கு தான் நாங்க இப்ப இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கோம் பாரு. மைக்கலாம் இருக்கீங்க. இருங்க. ஹலோ பெட்டர். ஓகே. So இப்ப வந்து நான் 3 இயர்ஸா அட்டாமிக் ப்ராடக்ட்ஸ் பாய்க்கிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் நான் ஸ்கின் கேர் அதிகமா பாய்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர்லாம் வந்து இந்த டெய்லி எசென்ஷியல்ஸ் லைக் டாய்லெட்ரிஸ், ஐ மீன் லைக் கிச்சன் யூட்டென்சில்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனே போடுறது இல்லை வினோஷா. ஸோ கான்ஃபிடென்ட் despite the scars still being there. That's actually a very big thing, you know. Yeah, I have never imagined a brand giving me that confidence. Yes, and Atomy actually gave me that. You see, I'm sort of still glowing in some ways. No, it's not just sort of, you are. Really? That makes a difference. And I'm not talking for this, but I'm quite serious. Because you see, people wear foundation even to go Speedman. Okay, to go to 7-Eleven. People get really like and go. We put a mask on. Yeah. But if you have the guts to come out
as you are right now, that speaks volume, day. நான் இப்பெல்லாம் நான் ஃபவுண்டேஷனே போடுறது இல்ல. I do not touch foundation. I don't want it. முந்திலாம் என்னால ஃபவுண்டேஷன் இல்லாம வெளியாகவே முடியாது. எனக்கு இந்த ஓட்டையெல்லாம் அடையணும், அதெல்லாம் அடைக்காம நான் வெளியவே போக மாட்டேன். ஆனா இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் தாண்டியும் அந்த க்ளோ இருக்கிறது எனக்குமே இப்பெல்லாம் I can see from the skincare. So it has really boosted my confidence. So guys and girls, what are you waiting for? இப்படி ஒரு பிராண்ட் உலகத்துல கிடைக்காது. கிடைக்குது இங்க மட்டும்தான் எக்ஸெப்ஷன். இங்கதான் இல்ல, உலகத்துல மட்டும்தான் கிடைக்குது. 27 நாட்டுல மட்டும்தான் கிடைக்குது. பட் எனிவே, இதுதான் கன்சியூமரா நம்ம பார்த்த அமேசிங் திங்ஸ். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ரியலி வர்த் ஸ்பெண்டிங் ஹியர். ஏன்னா எம்எல்எம் பிசினஸ் செய்யறது ஒண்ணு, எம்எல்எம் பொருட்களை தொடர்ச்சியா வாங்குறதுன்றது ஒண்ணு. Second thing, I was talking to your father and I like the answer when I asked him about MLM. அவர் சொல்ற ஒரு பதில் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் சாப்பிடுறோம், கடை நல்லா இருக்கு, சோ நம்ம போய் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் மாட்டோமா? பண்ணுவோம். அது MLM இல்லையா? ஆனா அதுக்கு நமக்கு ஒத்த காசு கிடைக்குதா? ஒரு 10 காசு ராயல்டியாச்சும் கொடுக்குறானா? இங்க இன்னைக்கு ராயல்டி கிடைக்குது கமிஷன்ல. So why don't I do that? Because எனக்கு I'm not going to tell, இவங்க செஞ்சாங்க இவங்களுக்கு ஓகேயா இருக்கு, அவங்க செஞ்சாங்க, நான் அந்த மாதிரி சொல்லி எனக்கு நடந்ததுதான் I'm going to talk about. So I believe that is MLM. So people who says that they don't do MLM, for me that is BS. Thank you. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா ஏன் செய்யறோம்னு தெரியாம செய்யறாங்களே, அதனாலதான் these people are very confused அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். Correct. You see, now you actually have a reason why you want to do this. Yes. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் genuinely பிடிச்சிருக்கு and you want to share with people. Yes. அது மூலமா இப்ப நீங்களுமே ஒரு பெனிஃபிட் பார்த்திருக்கீங்க. that your skin issues are some much less and sensitive இல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் பைச்சி அப்படியே. நம்ம என்ன ஊத்துறோம், பெட்ரோல் இருக்கு, பெட்ரோனாஸ் இருக்கு, எல்லாம் ஷெல்ல இருக்கு. சரி, நம்ம போனஸ் லிங்க் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம ஷெல்க்கு மட்டும் தான் போவோம். ஆமா, ஏன் என்ன பாயிண்ட்ஸ் அப்பதான் கண்டினியூஸா உங்களுக்கு கிடைக்குதுல. சோ கன்சிஸ்டன்ட்டா கலெக்ட் பண்ண முடியும். So the points mean something for you, right? Because you can redeem to whatever you want. ஆனா இங்க அந்த பாயிண்ட்ஸே காசா வரும்போது யாருக்கு கசுக்குது? ஆமா, நிறைய பேருக்கு கசுக்குது. அதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு கசுக்குது. பட் அதோட லாஜிக் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, எல்லாம் நினைக்கிறாங்க நான் MLMல இருந்து உங்களையெல்லாம் நான் கூப்பிடுறேன்றது மூலியமா எனக்கு ஒண்டிதான் பெனிஃபிட், நீங்க பொருள் வாங்குறது மூலியமாவும் எனக்கு ஒண்டிதான் பெனிஃபிட், ஏன்னா எனக்கு ஒண்டிதான் காசு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு இப்ப அட்டாமி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் MLM, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் உண்மையாவே குட் குவாலிட்டி, ரைட்? இதெல்லாம் வந்து அப்சல்யூட் பிரைஸ், அப்சல்யூட் குவாலிட்டி, அதான் அவங்களோட மோட்டோ, ரைட்? சோ உங்களே இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த பிராண்ட் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலியமா உங்க செலவை குறைக்கிறதுக்கும் நான் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிருக்கேன். How much are you talking about? Let's say now for example 2025 la I spent, for example la, I'm not talking about Atomy or previously, or 2000 ringgit. So how much you think if I'm doing Atomy and all that it can be reduced? Oh, it really depends also. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப நான் பாய்ச்ச பொருட்களே பாய்ப்பாங்களான்னு தெரியாதுல்ல. ஓகே, சோ எதெல்லாம் கன்வெர்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. எதை கன்வெர்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலி எல்லா டெய்லி எசென்ஷியல்ஸுமே லைக் கன்வெர்ட் பண்ணலாம். டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், ஷாம்பூ, ஷவர் ஜெல், கண்டிஷனர், லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், மங்கு கழுவுற பஞ்சி, மங்கு கழுவுற டிட்டர்ஜென்ட், வேற என்ன நீங்க சொல்றீங்க. பட் அதுவும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். அட்டோமி நான் போய் சூப்பர் மார்க்கெட் வாங்கினாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும், அட்டோமிக்கு போனாலும் காசு கொடுத்து தான் வாங்கணும். சோ நீங்க எப்படி சொல்றீங்க இங்க வந்து நான் குறைவா எனக்கு அப்சல்யூட் குவாலிட்டி அப்படின்னா? ஓகே, நம்ம வெளியே வாங்கும் போது ஒரு மங்கு கழுவுற டிட்டர்ஜென்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா யூஸ்வலி எத்தனை மாசம் தாங்கும்? லைக் அந்த நார்மல் 10-15 வெளி பாட்டில் லெஸ் தென் a month. ரியலி? ஓகே, எனக்கு மேபி நான் ஒண்டியா வாழ்ந்தனால ஒரு 2 மாசம் 2.5 மாசம் கூட இருந்து. அவன் மங்க கழுவே சரியா இருக்குமா? அவனோட போட்டோவும் போடுறோம், கியூட்டா இருப்பா. பட் எனிவே, ஓகே, ஒரு மாசத்துக்கு ஒண்ணா, அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க 12 பாய்க்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் 10. வாவ், டபுள் டிஜிட். அப்ப 1.15 வெள்ளினா கூட நீங்க 10 வாங்குறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தட்ஸ் 150 ringgit, ரைட்? இப்ப அட்டாமில நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டிஷ் டிட்டர்ஜென்ட் ஒண்ணு இருக்கு, 1 லிட்டர் குவான்டிட்டில வரும், 29 ringgit. அண்ட் நான் அத பாய்க்கும் போது அது நான் என்ன பார்த்தேன்னா, யூ மிக்ஸ் இட் வித் வாட்டர் அண்ட் யூஸ் இட். ஓகே, சோ அது நீ டைல்யூட் பண்ணி தான் நீங்க பாய்ப்பீங்க, பிகாஸ் வெரி கான்சென்ட்ரேட்டட். இட் லாஸ்டட் ஃபார் மீ 8 months.
Okay, your old one? 2.5 months. It's almost double lah. 2.5 months இங்க 8 months இங்க 8 triple. ஆமா, triple. Almost triple. ஸோ இன்னொன்னு என்னன்னா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த மாசம் மாசம் போயிட்டு அந்த ஜாமானுங்களை பார்த்து வாங்கிட்டு வர்றது எனக்கு அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. வைரஸ் இருக்கிறாருல்ல நண்பன் படத்துல அந்த ப்ரொஃபசர், அவருக்கு வந்து தாடி வெட்டுறதுலாம் டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. So, தூங்கும்போதே பண்ணி விட்டுருவாங்க. நானும் அந்த மாதிரி தான். எனக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கதான் பிடிக்கும். Understood? So இந்த மாதிரி நான் பொருள் வாங்கும்போது it lasts me that long and I can avoid going and spending my time monthly. Okay, one minute. Sure. Let me see. Now let's say give it 13 ringgit lah. So I'm using one a month, right? So 8 months it's coming up to 104 ringgit. Okay, how much is the one? So இன்னொன்னு நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து 2.5 months தாங்குனது தான் 8 months தாங்குனுச்சு. இப்போ உங்களுக்கு மந்த்லி முடியுது அப்படின்னா மேபி யூ வில் கோ ஃபார் 2 bottles. Okay, 2 ஃபைனாவா? அப்ப 2 bottles பார்த்தா கூட 29 ringgit-ஆ? Minus 29. So you still beat half the price. 46 ringgit untung. Okay, so இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஒரு MLM-னு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ்வலி தரம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா MLM-நாலே மல்டி லெவல் மார்க்கெட்டிங். consumers talk about the product and share about it and build the network. அதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அப்ப எப்படி தரத்துல அவங்க விளையாடுவாங்க. ஸோ அதனாலதான் சில கம்பெனிலாம் பாருங்க 80 வருஷம் 90 வருஷம்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னமும் அதுல ஆளுங்க நெட்வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அட்டாமியும். பட் த பெஸ்ட் திங் இஸ் ப்ரைஸ். இதுக்கு முன்னாடி 80-90 வருஷம் இருந்தது கூட வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா குவாலிட்டிக்கு மட்டும் விலை வைக்கல, பிராண்டுக்கும் விலை. இங்க குவாலிட்டிக்கு தான் விலை, ப்ராடக்ட்ஸ்க்கு தான் விலை. ஸோ யூ ஸ்டில் சேவ் அ லாட் ஆஃப் மணி. அதுதான் அட்டாமியோட டிஃபரன்ஸ். Isn't that why you also like it? ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்ய 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 தான் நீங்க அதுல ப்ரொமோட் ஆக முடியும். ஈவன் ரன்னிங், நீங்க 100 meters ரன் பண்ணாதான் 200 meters ரன் பண்ண முடியும், 300 meters and then go to 500 meters and stuff like that, right? So அந்த மாதிரி ஒரு MLM கம்பெனிலயும் கன்சியூமராவும் நீங்க இருந்துகிட்டு தானே நீங்க நெட்வொர்க் பண்றீங்க. அப்போ உங்க கன்சம்ஷனையும் பாக்குறாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கணக்கு இருக்கு அந்த செலவு. நீங்க வெளியே போய் நார்மலா செலவு பண்ணும்போது கால்கேட்கோ டார்லிக்கோ தெரியாது நீங்க எத்தனை வாட்டி டூத் பேஸ்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. கரெக்டா இல்லையா? நான் அன்னைக்கு ஒரு அங்கிளை பார்த்தேன். he is 80 years old. எத்தனை வருஷம் பல்லு வளர்க்குறீங்கன்னு கேட்டேன். 79 years 10 months. அவரு ஒரு 50 வருஷம் சொன்னாரு. ஆரம்பத்துல எல்லாம் பொடி. ஓ, 50 வயசு. ஓகே ஓகே, வா அங்கிள் தாத்தா, ரைட்? ஃபர்ஸ்ட் 30 years பொடி, and then the next 50 years he's using toothpaste. என்ன பிராண்ட் பாய்க்கிறீங்கன்னு கேட்டேன். கோல்கேட்டா? கோல்கேட் அப்படின்னாரு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தாத்தா பாய்ச்சிங்கன்னு கேட்டேன். ஒரு 2 பாய்ச்சிருப்பேன் அப்படின்னாரு. சோ 100 100 ஒன்னு 13 வெள்ளி வச்சா கூட 100 எத்தனை? அடிப்பாவி, 1300 வெள்ளி. வாவ், just with Colgate. Yeah, toothpaste. I mean toothpaste. Yeah. அதான் you see, toothpaste கூட நம்ம Colgate தான் சொல்றோம். It's actually toothpaste. Education. But now நான் அந்த Colgate அந்த பிராண்டையும் நான் சொல்றேன்ல. ஏன்னா நம்ம அதான் அந்த பிராண்டுக்கு நம்ம ஒரு 50 வருஷத்துல 1300 வெள்ளி கொடுத்துருக்கோம். அந்த பிராண்டை தான் நம்ம சொல்லுவோம். வேற டூத்பேஸ்ட்னு கூட சொல்ல மாட்டோம், அந்த பிராண்டை தான் நம்ம சொல்றோம். பதிலுக்கு ஒரு துண்டையும் ஒரு மங்கையும் தான் கொடுத்துருப்போம். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஹர்ட் மைண்ட் செட். சாரி டு சே, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு செஞ்சுட்டு போறது விஷயம். அது நிறைய பேர் குவாலிட்டி வேணும்னு நினைப்பாங்க. லைக் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, இங்கதான் உட்கார்ந்துருக்கும் போது நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், விலை பார்க்காம பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்யூனிட்டியில அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கும். பட் இட் இஸ் நாட் ரீச்சபிள் அப்படின்னு அவங்க செட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் டூத்பேஸ்ட் காலையிலேயே ஏஞ்சி பல்லு வளர்க்கறதுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயம். Anyway, every human should look for quality. But majority, what are we buying? Toothgate னு சொல்லுவோம். சென்சர் பண்ண மாதிரியே வச்சு டூத்னு சொல்லுவேன். பீப் கேட்.
சோ இப்படின்னா எப்படி கரெக்டான Yeah. ஐ மீன் இந்த மாதிரி லோ குவாலிட்டி எவரேஜான நிறைய பேர் 2 வழி கடையில வாங்குறாங்க சரோஜாமா. இட்ஸ் வெரி வெரி ஸ்கேரி. But the thing is, that's what they can get. and thanks to their economy and their Yes, income but and so on. it's the same people who pay 700 ringgit for a concert ticket. Oh, that is Vijay. Wow. விஜய் குடுப்பாரா நல்ல குவாலிட்டியான டூத் பேஸ்ட்? பரவாயில்ல, விஜய் நல்லா படம் ஜனநாயகம் படம் கொடுப்பாரு. அவருமே வந்து நேத்து ஒரு டைலாக் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா என் மக்களுக்காக எனக்கு உயிருக்கு உயிரான சினிமாவே நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் ஏன் அந்த சினிமாவை விட்டு கொடுக்குறாரு? பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. ஓகே, என்ன சொல்லுவாங்க, கிவ் பேக் டு த கம்யூனிட்டி அப்படின்னு அவர் சும்மா படத்துலயே உட்காந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே கூட இருந்திருக்கலாம். அதுவுமே இன்னொவே கான்ட்ரிபியூஷன் தான். நல்லது வந்து பெரிய சாவுத. ஏன்னா ஔவையார் சொன்ன காரணம் போய் இப்ப விஜய் சொல்றதுதான் நம்ம மனசுல எல்லாம் பதியுது. சரியா? சோ அதுவுமே இன்னொவே இட்ஸ் a contribution for the community, for the people. But சும்மா அப்படி மேலோட்டமா செய்யாம he actually wants to contribute quality. அப்ப you have to let go. ஒன்னு விட்டாதான் ஒன்னு கிடைக்கும். ஒன்னு விட்டாதான் ஒன்னு கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் கொடுக்கவும் முடியும். அது மூலியமாவும் you will gain back more. ஏன்னா இப்ப இந்த சினிமா இன்கம் இல்லாம அவர் அப்படி சரிஞ்சு போறது கிடையாது. அவரோட ஃபைனான்ஸ் எனிவே பெருசாகிட்டே தான் போக போகுது. ஏன்னா இவ்வளவு நாளா அவர் சம்பாரிச்சதெல்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. The amount of houses, the amount of businesses. Yes. Every movie he probably invested in a business. அப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க எத்தனை படம் எத்தனை பிசினஸ் இருக்கும் அப்படின்னு. எத்தனை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். எக்ஸாக்ட்லி. நம்மலாம் இங்க சம்பாதிச்சா தலைமுறை விடுங்க, நம்மளுக்கே பத்தப்படுது. ஸோ யூ சி அவரு என்ன தப்பல அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு? நடிக்கிறத அது ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ். அவரோட அழகா இருக்கட்டும், ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட், ரைட், அண்ட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு பொறாம இருக்கும் தானே. பட் ஹி யூஸ்ட் இட் ஸோ தட் ஹி கேன் கான்ட்ரிபியூட் பேக். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அன்ஃபேர் லெவரேஜ் இருக்கு. என்னன்னா செலவு பண்றது. ட்ரூ. எவ்வளவு செலவு பண்றோன்றதுலாம் இல்ல, ஆனா we are able to spend. அப்ப நம்ம தான் அது ஆக்சுவலி ஃபேரா பண்ணணும். நமக்கு ஃபேரா பண்ணணும். நம்ம அன்ஃபேரா பண்றோம்னு நான் ஏன் சொன்னேன்னா we are doing it in a way that it doesn't serve us back. So what you're trying to say, that we're doing ourselves injustice? In a way, because every day your money is leaking from you. You know? Yes. You think you are spending, இது கொடுத்தேன் டூத் பேஸ்ட், இது கொடுத்தேன் ஃபேஸ் வாஷ், இது கொடுத்தேன் இது வேற. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க காசு கொடுத்து எடுத்துட்டு இந்த பொருட்கள்னாலையும் உங்களுக்கு சீக்கு வருது. Right? So what did you gain? ஏன்னா நம்ம எல்லாருமே we are just a tool for the money to rotate in the system. அப்ப நல்லதுதான் எடுத்துக்கிட்டு காசு ரொட்டேட் பண்றது. So spend consciously. That's what I would say lah. What would you say, being an at-homean? I would say everything needs to, you have to spend something in order to gain something. People might say that, like now you see the dishwasher one is 15 ringgit and Atomy is 29 ringgit. Yes, it is higher, but the duration is longer. And the quality is there. So here you pour this much and here you put this much is equivalent. So if you're talking about spending and saving money, you should save where the quality is, not where the quantity is. Exactly. So ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கூட ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியான பொருட்கள்லாம் வாங்க முடியும். Correct. ஆனா அவங்க அது தேடி கூட போறது இல்ல இப்பலாம். ஏன்னா நியாயமான விலைக்கும் இருக்கு, அட்டாமில இருக்கு, அந்த தேடி கூட போல பாருங்க. அந்த மைண்ட்செட். ஏன்னா நமக்கு தான் No, it's nothing like that. ஏன்னா நம்ம நினைப்போம், ஓகே நம்மளுக்கு இதான் லைக்கு, இது தாண்டி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து people, I don't know whether people or you yourself suppressing yourself. இதான் நம்மளோட வேல்யூ, இதான் நம்மளோட ஒர்த், இது தாண்டி நம்மளுக்கு போக முடியாது. ஆமா, சம்டைம்ஸ் நம்மளுமே நமக்கு பெஸ்டும் இருக்கும் வர்ஸ்டும் இருக்கும். நம்ம வர்ஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா குயிக் ஃபிக்ஸ். யூனோ, நீங்க ஆக்சுவலி ஒவ்வொரு வாட்டி நம்ம அப்செட்டா இருக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் போய் ஷாப்பிங் பண்றோம்னு வைங்களேன்,
அது அந்த மோமெண்ட்க்கு தான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஆக்சுவலி ரிக்ரெட், நான் ஏன்டா இந்த செலவு பண்ணேன் அப்படின்னு. இன்னொரு ஐ மீன் இப்போ இந்த நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்கு. இந்த சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக்ல கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கட்டும். மிஸ்டர் டிஐ மாதிரியான கடைகளை சொல்றேன், அதை நான் சென்சர் பண்ணிடுறேன். அங்கெல்லாம் சும்மா போனாலே ஒரு 40-50 வெள்ளி காலுங்க ஜாமா வாங்குறாங்க எப்போதுமே. பட் அதெல்லாம் வந்து 4 நாள் கூட தங்காது சில சமயத்துல. யூனோ, ஸோ தட்ஸ் மணி லீக்கிங் இஃப் யூ ஆஸ்க் மீ. நல்ல குவாலிட்டியான விஷயங்களை வச்சுக்கிட்டு அது திரும்பி திரும்பி நீங்க அதையே பாய்க்கிறீங்கனாலும் அது இட்ஸ் நாட் போரிங். இட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் திங்ஸ் ஆர் நாட் போரிங், இட்ஸ் குவாலிட்டி. ரிப்பீட்டேட்டிவ் பழக்கமா இருக்கட்டும், யூனோ லைக் கன்சிஸ்டன்டா நம்ம ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி செய்யறது. ஒரு பொருள் சட்டெல்லாம் நான் வந்து கிழிஞ்சு நார போற வரைக்கும் நான் போடுவேன். இந்த ஜாக்கெட் வந்து 5 ringgit. Nobody would say it. I bought it from a bundle. Are you kidding me? 10 years ago. So it's not what you are wearing, it's how you wear it. Every single person who compliments me gets shocked With the amount that you just mentioned. And the word that you just said. Yeah, I always shop in bundles these days. ஏன்னா எனக்கு ஃபாஸ்ட் ஃபேஷன் சேஸ் பண்ண பிடிக்காது. I like to look unique wherever I go. எல்லாருமே ஒரே மாதிரி பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருப்பாங்க. இப்போ இவ மாதிரியே நம்ம இன்னொரு நாளைக்கு அடிச்சு கண்டிப்பா பார்க்க முடியும். Because of the styles, you know, and the color matching. Common. Very common. இப்போ எல்லாருமே அந்த ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு அதே தான் ஃபாலோ பண்றாங்க. நான் வந்து பண்டலுக்கு தான் போவேன். பண்டல்ல போயிட்டு விண்டேஜ் பீசஸ்லாம் நிறைய இருக்கும். லைக் from the 80s, from the 90s. அந்த காட்டன்லாம் you won't find now. But in the Bali all, it's very rare to get in here. In Salaman. இது வந்து லங்காவில வாங்கினேன் பத்தி. Can see. இது வந்து எங்க அக்கா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. காட்டன் ஆன். But this is bundle. Nobody will say that. Yeah. எனக்கு வேற நான் எவ்வளவு போட்டிருந்தாலும் மேல இந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன்னா காம்ப்ளிமெண்ட் இந்த ஜாக்கெட்டுக்கு தான் வரும். Well deserving jacket. Cool, right? Very nice. நல்லா அயன்லாம் பண்ணிட்டேன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சோ சிக்கன் இருக்கு. சோ அதோட வேலையை செய்து பாருங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு இருக்கும் வேற. நல்லா தாங்கும். ஆமா. சோ இப்படிதான் எனக்கு ஷாப் பண்ண பிடிக்கும். அதனாலதான் எனக்கு அட்டாமி அவ்வளோ சட்டுன்னு எனக்கு நான் கிராஸ்ப் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த கான்டென்ட்லாம் நம்ம செய்யறோம்னா இட்ஸ் நாட் டு மேக் அட்டாமி ரிச், இட்ஸ் டு ஷேர் ஆல் திஸ் ரிலேட்டபிள் திங்ஸ். யூனோ, நிறைய பேர் பண்டல்ல ஷாப் பண்ணுவாங்க ஆனா சொல்ல மாட்டாங்க. embarrassing la. What is so embarrassing? I all high class. சில துணிங்க ரிஜெக்ட் ஆகுதுன்னா பிகாஸ் அங்க ஒரு பெயிண்ட் ராங்கா பண்ணிருப்பாங்க. இல்ல நான் ரொம்ப ஹை கிளாஸ். So இந்த வார்த்தை நான் கேட்டு பல வருஷம் ஆச்சு. 6 வரைக்கும் ஒரு சாமா வாங்குறது. உண்மையாவே என் வீட்டுக்கு வந்து பாருங்க, துணி நிறைய துணி 6 தான். நான் வீட்டுக்கு போற துணிலாம் நான் போய் மால்ல வாங்க மாட்டேன். தெரியுமா? இந்த அப்பா சொல்லிச்சு மை காட், இது நான் 6 வாங்கிடுவேன். நான் காலைல போட்டிருந்த ஜீன்ஸ் 6 ringgit. You know, I really don't talk to you. I swear to God. I really don't talk to you. So, I'm not an alpa. No, this one got nothing to do with this. Like you said, அவ்வளோ காசு இருந்தாலும் போய் பெருசா கொஞ்சம் வாங்கிக்குவோமே அப்படின்னு எனக்கு தோணாது. ஏன்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் டாக்ஸிக் பிஹேவியர் மாதிரி. எடுத்தோடனே ஒரு பெரிய பிராண்டை வச்சு நான் என்னைய ஃபீல் பெட்டர் ஆகி, இப்ப நான் போயிட்டு ஃபாசில் ஒரு வாட்ச் வாங்கினா தான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா நோ. ஐ ஆம், அது ஒரு மோசமான மைண்ட் செட். ஏன்னா அந்த பிராண்டுன்றது ஒருத்தனோட பேரு, ஒருத்தரோட விக்டோரியா சீக்ரெட் வச்சுக்கோமே, அது என்னோடய பொண்டாட்டி. ஸோ அட்டாமியை போய் பாருங்க எல்லாரும். விலையை பார்த்துட்டு விலையா இருக்கு அப்படி யோசிக்காதீங்க. குவாலிட்டி. மேபி வி ஷுட் டூ அ வீடியோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் விசஸ் இப்போ நம்ம செஞ்சு பார்த்தோம்ல ஆவரேஜ். இந்த ஒரு வருஷம் ஆவரேஜ் செலவு இருக்குல்ல, அது வந்து மேபி as an Atomian or as a non-Atomian அப்படி செஞ்சு பார்க்கலாம். Okay, boleh. What do you want? Indian ke Chinese ke apa? Chicken rice. You know what? You understand what you're doing or not? You are only saying something simple, but actually it's not simple. Even chicken rice? Yeah. Why? You think it's easy? What do you mean? It sound like, oh my god, chicken rice is so simple. I know, like I'm from Ipoh. I didn't tell you to make. Sinja senang tu.
இன்னும் அது சிறும்பான்ல சிக்கன் ரைஸ் இல்லையா சினாவாங்கல சென்னவாங்குளே ஏரியா சிக்கன் ஊழிகிறேன். கப்பு சாப்பிடலாம் நாளைக்கு. ஓகே யா யா யா. ஓகே லெஸ் ஸ்பைசியும் இருக்கும் தானே எங்க அப்பாக்கு. சரி நான் மது இல்லைன்னா எங்க அப்பா வேற கடையில போக சொல்லிட்டு நாங்க இங்க சாப்பிடுறோம். ஓகே ஓகே let's eat geppo tomorrow. Okay. Okay. Nice. boleh wanna come here same place. இங்க நல்லா இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் இடம்? இதுனா நான் சாப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு பிடிக்குமா அந்த டிஷ்? சிக்கன் and the sambal is really nice. சாப்பிட்டிருக்கேன் பட் இங்க சாப்பிட்டதில்ல. Thank you for listening to us. Thank you and please after watching this video please think about whatever that you're spending and all this like just do a mind கணக்கு Yes. on your expenditures. லீக் பண்ற ஸ்பெண்டிங் எல்லாம் நம்ம கொஞ்சம் நிறுத்திட்டு ட்ரை பண்ணுங்க. அட்டாமினா உடனே ஓ அப்படின்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் பிராண்ட்லாம் இன்டர்நெட்ல அந்த மாதிரி பார்த்துட்டு டியோ ரிசர்ச் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா வெரி சூன் மேபி வில் டூ ஜூம் மீட்டிங். நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். டிஎம் பண்ணுங்க and we can talk more. All right. Whatever silly questions you guys have, whatever doubts you have, you can come and ask us. About atomy, not about us, huh? About us is PNC. Thank you. அதெல்லாம் பழகி பார்த்துட்டு அவங்களே இதுவும் கேட்கறதுக்கு ஒன்றும். Okay then, bye. Bye.